எக்ஸல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா உள்ள செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் ஏ எஸ்எஸ்ன்னு கொடுத்தோம்னா இந்த ஷார்ட் விண்டோ வரும். அதில் வந்து ஷார்ட் பை அதை வந்து பை குவான்டிட்டின்னு கொடுத்துட்டு இப்போ ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் இப்போ ஓகே கொடுத்தோம்னா இந்த ஒரு எரர் ஒன்று வரும். டு டூ திஸ் ஆல் த merged cells need to be the same size அப்படின்ற எரர் வரும். இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் கொடுத்து அந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஹோம் டேப்ல அலைன்மெண்டோட குரூப் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா இல்லை சாரி, இப்போ அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் ஆகிருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு அலைன்மெண்டோட குரூப் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து ஹாரிசான்டல் டிராப் டவுன்ல ஜென்ரல் இருக்கும், அதை வந்து சென்டர் அக்ராஸ் செலக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அந்த செல் மெர்ஜ் ஆகல, ஆனால் வந்து சென்டர் அலைன்மெண்ட்ல இருக்கு, தனித்தனி செல்லாக தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் ஏ எஸ்எஸ் கொடுத்தீங்கன்னா ஷார்ட் பை இப்போ குவான்டிட்டின்னு கொடுக்குறோம். இப்போ ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் இப்போ ஓகே கொடுத்தோம்னா ஷார்ட் ஆகும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃபரன்ஸ் தெரியும். இந்த மாதிரி நம்ம அந்த எரர் சால்வ் பண்ணலாம். இப்போ கண்ட்ரோல் Z கொடுத்து பின்னாடி வந்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் டைப் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸல் ஷார்ட்கட் கீஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் கொடுத்து செலக்ட் பண்றேன். இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் வந்து நோட்ஸ் மாதிரி டைப் பண்ணி வச்சிருந்தா பாருங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் கொடுத்து செலக்ட் பண்றேன்.